மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கத்தி முனையில் கொள்ளையடித்த ரவுடிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுபோதையில் அட்ராசிட்டி செய்தவர்கள் சிக்கியது எப்படி? மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகைகளை பறித்த கேடி கும்பல் இதுதான். சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் மந்த்ரா என்ற பெயரில் மசாஜ் சென்டர் இயங்கி வருகிறது. கடந்த 7ஆம் தேதி இரவு 4 பேர் கொண்ட கும்பல் மசாஜ் செய்வதற்காக சென்றுள்ளனர். ஆனால் நால்வரும் மதுபோதையில் இருந்ததால் பெண் ஊழியர்கள் மசாஜ் செய்ய முடியாது என கூறி அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அப்போது அமைதியாக வெளியேறிய 4 பேரும் சிறிது நேரத்தில் மீண்டும் யூ டர்ன் அடித்து மசாஜ் சென்டருக்குள் நுழைந்திருக்கிறார்கள். இம்முறை வந்தது மசாஜ் செய்ய அல்ல, கொள்ளையடிக்க. ஆம், அவர்களின் கையில் பயங்கர ஆயுதங்களும் கத்தியும் இருந்திருக்கிறது. அந்த கத்தியை காட்டி மசாஜ் சென்டரில் இருந்த பெண் ஊழியர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து செல்போன், பணம், தங்க நகை ஆகியவற்றை பறித்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடியிருக்கிறார்கள். உடனே இந்த சம்பவம் குறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் மசாஜ் சென்டரில் கத்தியை காட்டி மிரட்டி நகை, பணம் பறித்ததாக துரைப்பாக்கம் கண்ணகி நகரை சேர்ந்த வீரமருது, பெரும்பாக்கம் எழில் நகரை சேர்ந்த ஆனந்தகுமார் என்ற பில்லி பவுல், மானாமதுரையை சேர்ந்த ரவிக்குமார் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடந்த விசாரணையில் பல பகீர் தகவல்கள் வெளிவந்தது. வீரமருது, ரவிக்குமார் ஆகிய இருவரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். இவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளது. மது போதையில் அட்ராசிட்டி செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கும் இந்த ரவுடி கும்பல் சம்பவத்தன்று மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். விசாரணை முடிவில் ரவுடி கும்பலை சேர்ந்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 46 கிராம் தங்க நகைகள், 5 செல்போன்கள், 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தப்பி ஓடியவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் முக்கூடலில் முன்விரோதம் காரணமாக இ-சேவை மையத்தை நடத்தும் நபரை 4 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குழந்தை ஆக்சிலேட்டரை முறுக்கியதால் இருசக்கர வாகனம் விபத்திற்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் பகுதியில் குழந்தைகளை பள்ளியில் இறக்க வந்த பெண்ணின் ஸ்கூட்டி சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது. மூன்று குழந்தைகளுடன் வந்த பெண் பள்ளிக்கு அருகில் வாகனத்தை நிறுத்தினார். அப்போது முன்புறத்தில் நின்றிருந்த குழந்தை தெரியாமல் ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் ஸ்கூட்டி திடீரென வேகமாக முன்னேறி சுவரில் மோதி கீழே விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக குழந்தைகள் உட்பட அனைவரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மளிகை கடைக்காரரிடம் கலால் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம்
பஞ்சுவாஞ்சேரி மளிகை கடையில் லஞ்சம் பெற்ற கலால் அதிகாரிகள் 2 பிடிபட்டனர். கடைக்காரரை மிரட்டி 46,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற அவர்கள் போலியாக இருக்கலாம் என்று சந்தேகத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணையில் அவர்கள் தாம்பரம் கலால் பிரிவைச் சேர்ந்த தாமோதரன் மற்றும் விக்னேஸ்வரன் என தெரிய வந்தது. பணம் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டு இருவரிடமும் விசாரணை நடந்து வருகிறது. கலாய்க்கு 30,000 ரூபாய் தான் கேஷ். அந்த கலாய்க்கு கார்ல எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர். 2 பேர் தானா? 2 பேர் தான் வந்தது. 2 பேர் தான். 26,000 எப்போ திருப்பி கொடுத்தாங்க? 24 கொடுத்தா தெரியல. எப்போ கொடுத்தாங்க? இப்போதான் அவனும் ½ hour முன்னாடி. போலீஸ் கொடுத்தாங்களா? போலீஸ் இல்லையா, அவர் 2 பேர் வந்தா. ஓ, உங்ககிட்ட வாங்கினவங்களே திருப்பி கொடுத்துறாங்க. கர்நாடக மாநிலத்தில் காவிரி ஆற்றில் குளித்த போது ஆழமான பகுதிக்கு சென்று தத்தளித்த இளைஞர் தண்ணீர் கேன் உதவியால் மீட்கப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் காவிரி ஆற்றில் தத்தளித்த இளைஞரை காலி தண்ணீர் கேன் உதவியுடன் இளைஞர் ஒருவர் சாதுரியமாக மீட்டுள்ளார். மைசூரு மாவட்டத்தில் மஞ்சு என்பவர் காவிரி ஆற்றில் குளித்த போது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்று விட்டார். நீச்சல் தெரியாததால் நடு ஆற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த அவரை கண்ட மது என்ற இளைஞர் காலி தண்ணீர் கேன்களுடன் ஆற்றில் குதித்து காப்பாற்றி கரைக்கு இழுத்து வந்தார். இக்கட்டான சூழலில் தனது சமயோசித யோசனையால் ஒரு உயிரை காப்பாற்றிய அந்த இளைஞரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பெட்ரோல் நிரப்பும் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வாடிக்கையாளரை பெட்ரோல் பங்க் ஊழியர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டியில் கலகலப்பாக தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டி இளைஞரின் உயிரிழப்பால் சோகத்துடன் முடிவடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் மாடுபிடி வீரர் உயிரிழந்தார். புகையிலைப்பட்டியில் தேவாலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரைச் சேர்ந்த பாலகுரு என்பவர் காளையை அடக்க முற்பட்ட போது காளை முட்டியதில் பலத்த காயமடைந்தார். அவருக்கு மருத்துவக் குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இறந்த பாலகுருவுக்கு 6 மாதங்களுக்கு முன்புதான் திருமணமாகியுள்ளது. மாடுபிடி வீரர் உயிரிழந்த சம்பவம் புகையிலைப்பட்டி கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் ஆலோசனை கூட்டத்தில் சமூக ஆர்வலர் வெளியேற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் ஆலோசனை கூட்டம் முடிந்த பின் சமூக ஆர்வலரை நகர்மன்ற துணைத் தலைவர் ஹமீத் சுல்தான் தாக்கியதாக கூறப்படும் வீடியோ வைரலாகியுள்ளது. நகராட்சி கட்டிடத்தை இடித்து மீண்டும் கட்டுவது தொடர்பான கூட்டத்தில் சமூக ஆர்வலர் கேள்வி எழுப்பியதே இந்த தாக்குதலுக்கு காரணம் என கூறப்படுகிறது. கூட்டத்திலேயே அவரை முற்றுகையிட்டு வெளியேற்றிய காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹோசூர் அருகே தெருநாய் கடித்து குதறியதால் 4 வயது சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஹோசூர் அருகே தெருவில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுவனை தெருநாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிரியேந்தர் பிரமிளா தம்பதியின் 4 வயது மகன் சோஹித் வீட்டிற்கு அருகே விளையாடி கொண்டிருந்த போது சிறுவனை தெருநாய் கடித்துள்ளது. அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டி சிறுவனை மீட்டுள்ளனர். முகத்தில் காயமடைந்த சிறுவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தாய்லாந்தில் பள்ளிக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறுவனை போலீசார் கைது செய்தனர். தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் உள்ள ஹாட் யாய் மாவட்டத்தில் பள்ளிக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தி மாணவர்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்த 18 வயது சிறுவனை போலீசார் கைது செய்தனர். துப்பாக்கிச்சூட்டில் ஒரு மாணவரும் ஒரு ஆசிரியரும் காயமடைந்தனர். சிலரை பிணை கைதிகளாக அந்த சிறுவன் பிடித்து வைத்திருந்த நிலையில் போலீசார் துரிதமாக செயல்பட்டு அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டனர். 16 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இன்ஸ்டா ஜோதிடரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பரிகார பூஜை என்ற பெயரில் பாலியல் பூஜை செய்யும் கேடி சாமியார் சிக்கியது எப்படி? ஆச்சார அனுஷ்டானங்களுடன் பயபக்தியாக பூஜை செய்து கொண்டிருக்கும் இவரை பார்த்து முற்றும் துறந்த மாமுனி என்று நினைத்து விட வேண்டாம். பரிகார பூஜை செய்வதாக கூறி 16 வயது சிறுமியை தனி அறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த ஆபாச ஜோதிடர் இவர். ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சமும் கூட இல்லாமல் சிரித்துக்கொண்டே காவல் நிலையத்திற்குள் செல்லும் காட்சிகள் எல்லாம் காண்போரை கொதிப்படையச் செய்தது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் கொட்டாரக்கரை அருகே வெண்டர் பகுதியைச் சேர்ந்தவர் முராரி தந்திரி என்ற ராஜன் பாபு. இவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. பின் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்ற ராஜன் பாபு சில ஆண்டுகள் கழித்து நாடு திரும்பியிருக்கிறார். அதன் பிறகு தன்னை ஒரு ஆன்மீக ஜோதிடர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பரிகார பூஜை, திருமண வரன் பார்த்தல் போன்றவற்றை தாந்திரீக முறையில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி வெளிநாடுகளில் வேலை செய்ய விரும்புபவர்களையும் கமிஷன் வாங்கிக் கொண்டு ஏஜென்சி போல செயல்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு புறம் பூஜை என்றால் மற்றொரு புறம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவது, சினிமா பாடல், ஆன்மீக அப்டேட் என பல ரீல்ஸ்களை போட்டு ஜோதிட நிலையத்திற்கு கஸ்டமர்களை கட்டி இழுத்து வந்துள்ளார் முராரி தந்திரி. இந்த நிலையில்தான் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தனது 16 வயது மகளுடன் முராரி தந்திரி என்ற ராஜன் பாபுவின் ஜோதிட நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். மகள் அடிக்கடி உடல்நலக்குறைவால் அவதிப்படுவதாக கூறி ஜோதிடரிடம் அழுது புலம்பி இருக்கிறார். இதெல்லாம் சாத்தானின் வேலை, ஒரு சிறிய பரிகார பூஜை செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என அடித்து கூறியிருக்கிறார் முராரி தந்திரி. அதன்படி சிறுமியை மட்டும் ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்று பூஜையை தொடங்கி இருக்கிறார். சிறிது நேரத்தில் அறைக்குள் இருந்து சிறுமி அலறும் சத்தம் கேட்டிருக்கிறது. பதறி அடித்து உள்ளே சென்ற தாய்க்கு காத்திருந்தது அதிர்ச்சி. உள்ளே நடந்தது பரிகார பூஜை அல்ல, பாலியல் பூஜை. பரிகாரம் செய்வதாக அழைத்துச் சென்று சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் ஜோதிடர் முராரி தந்திரி. ஜோதிடர் தன்னிடம் அத்துமீறிய விஷயங்களை சிறுமி தாயிடம் கூறியதை தொடர்ந்து உடனே அவர் புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் முராரி தந்திரி என்கிற ராஜன் பாபு மீது போக்சோ வழக்கு பதிந்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிரபல இன்ஸ்டா ஜோதிடர் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோ வழக்கில் கைதான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.